ஐயா சுவாமி வந்து குழந்தைங்களோட குழந்தைங்களா இருந்த சில சந்தர்ப்பங்கள பத்தி நீங்க ஞாபகப்படுத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஒரு குழந்தைன்னு சொல்ல முடியாது, ஒரு இளம் பெண் வந்திருக்கா. 1982 ஐ திங்க், 82 83 அந்த வேர்ல்டு கப் மேட்ச் நடந்தது. அந்த பொண்ணுக்கு கிரிக்கெட்னா அவ்வளோ பிரியம், ரொம்ப பிரியம். வேர்ல்டு கப் மேட்ச்சில் வந்து ஃபைனல்ஸ் ஆடுறாங்க, இந்தியன் டீமும் வெஸ்ட் இண்டீஸும் ஆடுறாங்க. அவளுக்கு அன்றைக்கி ராத்திரி வேர்ல்டு கப் மேட்ச்சு கேட்கணும். அப்போல்லாம் டிவிலாம் கிடையாது, டிரான்சிஸ்டரை வச்சு கேட்கணும். அப்போ விலை கொடுத்து அனுப்புறதுக்காக சாமி வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து சாமிகிட்ட கேட்குறா, சாமி இந்தியன் டீம் வந்து நீங்கள் ஃபைனல்ஸில் ஆட போகுது சாமி, நீங்கள் உங்கள் பிளெஸ்ஸிங் வேணும் சாமி, நம்ம டீம் வின் பண்ணணும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ வந்து நம்ம டீமுடைய கேப்டன் வந்து கபில் தேவ். சாமி சொல்கிறாரு, அவர் கபிலமுனி வில் பிரிங் லாரல்ஸ் டு இந்தியா, ஸோ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம், துள்ளி குதிக்கிறா அந்த பொண்ணு. காரில் வரும்போதெல்லாம் அவள் கேட்டுகிட்டே வர்றா. நான் அவங்களோட ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன், காரில் வரும்போது கேட்டுகிட்டே வர்றா. ராத்திரி 3 மணிக்கு 4 மணிக்கோ 186 ரன் என்னமோ, அதை சேஸ் பண்ண முடியாமல் அவுட் ஆகிடுறானுங்க. இந்தியா வின் பண்ணிடுச்சு. அந்த பொண்ணு கத்தனா பாருங்க, சாமி அப்படி கையெடுத்து கும்பிட்டா, சாமின்னு கத்துறதோடு சரி. ஐயோ, அந்த மாதிரி பிள்ளைங்களோட ஒன்றாகிறது. இன்னொன்று, சின்ன பிள்ளைங்க வந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களை கவர்றதுக்கு என்ன செய்வார், முதல்ல சாக்லேட்டு பவுச்லாம் கையில் வச்சுருப்பார். அதை எடுத்து தூக்கி போடுவார். அது கரெக்டாக அதை கேட்ச் பண்ணணும். அது கேட்ச் பண்ண முடியலன்னா, ஓ திஸ் இஸ் திஸ் பெகர்ஸ் மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொன்று போடுவார். அது கேட்ச் பிடிச்சிருவோம். சி, நல்லா கேட்ச் பிடிச்சிருச்சே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம், அந்த பிள்ளையோ பையனோ இப்போ அந்த குழந்தையோ இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக சாமிகிட்ட வந்துடும். அப்புறம் மெதுவாக சாமி கேட்பார், இந்த பிச்சைக்கார் பேர் தெரியுமா அப்படின்னு கேட்பார். தெரியும் சாமி அப்படின்னு. என்ன சொல்லுங்க? ராமசுரத்குமார் சாமி. நீ தப்பாக சொல்றீங்களா? யோகி ராமசுரத்குமார்னு சொல்லணும். அந்த பிள்ளைங்க மனசில் அந்த நாமத்தை விதைச்சிடுவார். அந்த சின்ன குழந்தைகள் தான் விதைச்சிடுவார். இன்னொரு பையன், அந்த பையன் பேர் ராம்குமார். அந்த பையன் இப்போ இல்லை, 10 வயசு ஆகும்போது அந்த பையன் இறந்துட்டான். அந்த பையன் ரொம்ப உரிமை எடுத்து சாமிகிட்ட பக்கத்தில் போய் உட்காந்துக்குவான், மடியில் போய் உட்காந்துக்குவான். அவன் கேட்பான் சாமிகிட்ட, சாமி ஏன் சாமி சும்மா பொய் சொல்லிகிட்டே இருக்கீங்க? இந்த பிச்சைக்காரன் எப்போ பொய் சொன்னார்? இந்த பிச்சைக்காரன் சொல்கிறீங்களே, பொய் சொல்கிறீங்களே நீங்கள். எந்த பிச்சைக்காரன் எங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுப்பாரு? நீங்கள் பிச்சைக்காரன் இல்லை சாமி, நீங்கள் சாமி. பாருங்க, சாக்லேட்லாம் கொடுக்குறீங்களே. நாங்கள் எங்கள் ஊரில் நிறையா பிச்சைக்காரரை பார்த்துருக்கேன், யாருமே சாக்லேட் கொடுக்கலையே எங்களுக்கு. நீங்கள் சாக்லேட்லாம் கொடுக்குறீங்க, எப்படி பிச்சைக்காரங்க நீங்கள்? ஓ, ராம்குமார் கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த பிச்சைக்காரர் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த பையனுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம். இன்னொரு தடவை ஒரு கல்யாணம் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போனார். அந்த பொண்ணு கல்யாணம் நடந்தது, ஒரு பிராமின் கேர்ள் பாய். அந்த கல்யாணத்துக்கு 1 மணி நேரம் அந்த இதெல்லாம் கலந்து முடிஞ்சு கல்யாணம்லாம் முடிஞ்சு வந்தாச்சு. ஒரு 4 வருஷம் கழித்து ஒரு பொண்ணு அதனுடைய மகளை, ஒரு 3 வயசு மகளை கூப்பிட்டு வர்றா. 2 வயசு 3 வயசுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு வர்றாப்புல. சாமி நமஸ்காரம் பண்ணுறா. அந்த பொண்ணும் அவ்வளோ அழகாக நமஸ்காரம் பண்ணுது சாமி. அந்த குழந்தை அவ்வளோ அழகாக நமஸ்காரம் பண்ணுது. சாமி என்னை கேட்குறாரு, உனக்கு அடையாளம் தெரியுதா, இந்த பொண்ணு அடையாளம் தெரியுதான்னு கேட்குறாரு. இல்லை சாமி தெரியல சாமின்னு. என்னப்பா சாரதி, வி அட்டெண்டட் ஹர் மேரேஜ் அப்படின்னு. ஆமாம் சாமி எனக்கு ஞாபகம் இருக்கு சாமி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு நமஸ்காரம், சின்ன குழந்தை நமஸ்காரம் பண்ண வந்த உடனே சுவாமி அந்த குழந்தை காலை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டார். அந்த குழந்தை ரொம்ப வெக்கப்பட்டு போய் அம்மாவை பக்கத்தில் போய் நின்றுச்சு. ஆனால் அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் பார்த்தா அப்படி ஒரு தெய்வீக ஒரு சொரூபங்கள். சுவாமியுடைய நேரடியாக அந்த அந்த குழந்தைகள் வந்து சாமியுடைய நேரடியாக ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைங்கள். தே ஆர் பிளெஸ்ட் பை சுவாமி. அது முகத்திலேயே நல்லா தெரியுது, அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு தெரியுது. அந்த குழந்தைகள்கிட்ட அவர் சாமி காட்டக்கூடியது இந்த மாதிரி. சில முரட்டு குழந்தைகள்கிட்ட காட்டுற விதமும் சாமிகிட்ட நல்லா தெரியும். அந்த முரட்டு குழந்தைகளை எப்படி கையாளணும், அதுகளையும் வந்து இந்த மாதிரி விளையாட்டுகள். என்ன சினிமா பார்ப்பீங்களா, உங்களுக்கு யாரை பிடிக்கும்,
இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே சாமியும் அந்த பிள்ளைங்கள் நினச்சிக்குவாங்க, சாமி நம்ம குரூப் தான் போலன்னு சொல்லிட்டு ரொம்ப சரளமாக பேச ஆரம்பிப்பாங்க. அவரை பக்கத்தில் கூப்பிடுவார். கூப்பிட்டு வச்சு அவர் கழுத்தில் ஏதாவது மாலை இருந்ததுன்னா அவர் கழுத்தில் ஒன்று போடுவார். அந்த பிள்ளைக்கு இன்னும் குஷி ஆகிடும். கொஞ்சம் சாக்லேட் எடுத்து கையில் கொடுப்பாரு. கையில் கொடுத்து இன்னும் குஷி ஆகிடும். அப்புறம் மெதுவாக கேட்பாரு, இந்த பிச்சைக்கார பேர் என்ன? சாமி ராமசுரத்குமார், யோகி ராமசுரத்குமார் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த பையனை அங்கே உட்காந்து சொல்ல வச்சிடுவார் நாமத்தை. அந்த பையன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். சரி இப்போ அம்மா அப்பா போய் உட்காந்துக்கலாம், போய் உட்காந்துக்குவோம். இந்த மாதிரி குழந்தைகளை அவர் கையாளுற விதம் மாதிரி யாராலையும் கையாள முடியாது. ஒரு தடவை ஒரு பிறந்த குழந்தை, ஒரு 6 மாத குழந்தை, அந்த குழந்தைய அவங்க அம்மா கொடுக்க வர்றா. சாமி வாங்கி மடியில் வச்சுக்கிறாரு. மடியில் வச்ச உடனே அந்த குழந்தை அப்படியே யூரின் பாஸ் பண்ணிடுது. அவர் வேஷ்டி சட்டை அவ்வளவும் நனைஞ்சு போச்சு. சாமி அவர் வாட்டில் வச்சுருக்காரு. அந்த அம்மா பதறுது, சாமி சாமி இங்கே பிள்ளையை கொடுக்குற சாமின்னு பிள்ளையை வாங்கி வச்சுக்கிட்டா, நீங்கள் வேறு சட்டை வேஷ்டி போட்டுக்கோங்க சாமி, இதை நான் துவைச்சி போட்டு கொடுக்குறேன். கவலை வேண்டாம்மா, இது ஒன்றும் இல்லைம்மா, கவலை வேண்டாம், நீங்கள் உட்காருங்கம்மா. அந்த அம்மா அழுகுது. இல்லை சாமி என் குழந்தை பால் படலைம்மா, பிரசாதம் கொடுத்துருக்கேன் அந்த பிச்சைக்காரனுக்கு, நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம், நீங்கள் போய் உட்காருங்கம்மா. ஆனால் ஒரு ஸ்மெல் கிடையாது, எதுவும் கிடையாது. அதே சட்டை வேஷ்டியை சாமி பல மாதங்கள் போட்டிருந்தார். குழந்தைகளும் தெய்வங்கள் தான். சாமியை பொறுத்த மட்டும் குழந்தைகளுக்கும் தெய்வங்களுக்கும் சுவாமிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாம் ஒன்று போல பவிச்சிருவர்.